தமிழக அரசின் காலை உணவு திட்டம். இது எங்கே கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் நெல்பேட்டை அப்படிங்கிற ஊரில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருப்பார். ஓகேங்களா. தொடங்கப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா 15 செப்டம்பர் 2022. இந்த திட்டத்தால் பயனடைகிறவங்க யாருன்னா, பள்ளிகள் தூரமாக இருக்கிற குழந்தைகள் காலையில் உணவு அருந்த முடியாத சூழ்நிலை ஏற்படுறதுனால மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருப்பார். இது எந்த விதியை பயன்படுத்தி கொண்டு வந்திருப்பார் பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 110 நமக்கு தெரிஞ்சது தான் மணி பில், பண மசோதான்னு சொல்லுவோம்ல, அதை விதியை அடிப்படையாக கொண்டு வந்து தான் இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கு. தொடக்க கட்டமாக 1545 பள்ளிகளில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டது. இப்போது இந்த திட்டமானது காலை உணவு விரிவாக்க திட்டம் அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 25, 2023 காலை உணவு விரிவாக்க திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா, அனைத்து தொடக்க பள்ளிகளில் இருக்க மாணவர்களுக்கும் இந்த திட்டம் போய் சேரணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த காலை உணவு விரிவாக்க திட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கண்டென்ட் பார்ப்போம்.